வணக்கம் நண்பர்களே. திருமா ஒரு பேச்சு பேசினார். எல்லா கட்சிகளுமே அதிர்ந்து போச்சு. திமுகவுக்கே ரொம்ப அதிர்ச்சியா போச்சு. என்ன சொன்னார் தெரியுமா? தூய்மை பணியாளர்களுக்கு நிரந்தர பணி கூடாது. அப்படி கொடுத்தா அவங்க தொடர்ந்து பரம்பரையா பட்டியலின மக்கள் தான் செஞ்சுட்டு வரணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதே மாதிரி வேங்கவேல் பத்தி ஏன் திரும்ப பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு அதிமுக மற்ற கட்சிகளை கேட்கும்போது, இது ஒரு ஜாதிய பார்வை, அதை தான் மட்டும்தான் பேசணுமா, மற்றவங்க யாரும் பேசக்கூடாதா, திருமாவளவன் தான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு ஜாதிய பார்வை தானே. பட்டியலின மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அல்லது பட்டியலின மக்கள் அதுல சிக்கல் இருக்காங்க, பட்டியலின மக்கள் தொடர்பான ஒரு சர்ச்சை இருக்கு அப்படின்னா திருமா தான் குரல் கொடுக்கணுமா? அந்த கட்சி என்ன வெறும் பட்டியலின மக்களுக்கான கட்சியா, வெறும் பறையின மக்களுக்கான கட்சியா அப்படிங்கிற உணர்வை திருமாவளவன் வெளிப்படையா சொல்லிட்டார். அதே மாதிரி முருகன், மத்திய அமைச்சர் முருகன் கூட திருமாவளவன் பத்தி தன்னுடைய கட்சியை அடகு வச்சுட்டாரு, தன்னுடைய நலன்களை அடகு வச்சுட்டாரு, வெறும் சீட்டுக்காக தன்னுடைய மக்களுடைய நன்மைகளை, அவருடைய எதிர்காலத்தை எல்லாமே திருமாவளவன் அடகு வச்சுட்டாரு அப்படின்னு கடுமையான விமர்சனம் பண்ணார். ஏன் இடங்களுக்காக ஏன் ஒரு திட்டம் வகுக்கக்கூடாது? திருமாவளவன் ரொம்பவும் சிந்தனை கொண்ட ஒரு தலைவர். தன்னுடைய எதிர்காலம் குறித்தும் தன்னுடைய கட்சி எதிர்காலம் குறித்தும் தான் யாருக்காக போராடுகிறோமோ அந்த மக்களுக்கான நலன்கள் குறித்தும் ஒரு நீண்ட கால பார்வை வச்சிருக்கிற ஒரு நல்ல தலைவர். அவரு கடந்த பல தேர்தலை கடந்த 20-25 ஆண்டுகள்ல பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு கூட்டணிகள் இருந்திருக்கிறாரு. திமுக கூட்டணியில, அண்ணா திமுக கூட்டணியில் இருந்திருக்கிறாரு, தனியாகவே கூட்டணி கண்டிருக்கிறாரு. மக்கள் நல கூட்டணி 2016ல உருவாக்குறதுல ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புண்டு. திமுக அண்ணா திமுக அல்லாத ஒரு மாற்று சக்தியை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அந்த கூட்டணி ரொம்ப பெரிய ஃபிளாப் ஆச்சு. அதுல விஜயகாந்த் இருந்தாரு, ஜி.கே. வாசன் இருந்தாரு, வைகோ இருந்தாரு, இந்த மாதிரி இடதுசாரிகள் இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய ஃபிளாப் ஆச்சு. ஆனால் அந்த கூட்டணியை உருவாக வைத்ததே ஜெயலலிதா தான். அதன் மூலம் தான் சிறிய அளவுக்கு வாக்கு வித்தியாசத்தில், ஒரு 1.5% வாக்கு வித்தியாசத்தில் அவங்க ஆட்சிக்கு வர முடிஞ்சது, அதிமுக ஆட்சிக்கு வர முடிஞ்சது. இப்படிங்கிற ஒரு நிச்சயமான விமர்சனம் அப்போ இருந்தது. அதுக்கு திருமாவும் உடந்தையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு நீண்டகால அரசியல்ல தனக்கென ஒரு அடையாளமாக, தனக்கென இடத்தை உருவாக்கணும் அப்படின்னு தொடர்ந்து பாடுபட்டு இருக்காரு. ஏற்கனவே திமுக கூட்டணியில 2 முறை எம்பி ஆயிருக்கிறாரு. கடந்த முறை பார்க்கும் பொழுது 2 தொகுதிகளிலுமே அவரும் ரவிக்குமாருமே தனிச்சின்னத்துல போட்டிட்டு ஜெயிச்சாங்க. கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் உங்களுக்கு தெரியும் 6 இடங்கள்ல 4 இடங்கள் அவங்க ஜெயிச்சாங்க, தனிச்சின்னத்துல ஜெயிச்சாங்க. தங்களுடைய கட்சிக்கு ஒரு மாநில அந்தஸ்தை பெற்றிருக்காங்க. இதெல்லாம் வைக்கும்போது இதற்காக இடங்களுக்காக ஒரு கட்சி ஏன் அரசியல் நுணுக்கங்களை வகுக்கக்கூடாது, ஏன் ஒரு திட்டங்களை வகுக்கக்கூடாது, ஏன் திருமாவளவன் அதை செய்யக்கூடாது? அவர் செய்தால் மட்டுமே தவறான, எல்லா கட்சிகளுமே மாறி மாறி கூட்டணி அமைக்குது, தன்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயிச்சுக்கிறது. பாஜகவை பல கட்சிகளோட கூட்டணி அமைச்சிருக்கு, அதிமுக கூட்டணி அமைச்சிருக்கு, பல கட்சிகள் கூட்டணிகளை மாறி மாறி வச்சிருந்திருக்காங்க. அதில் திருமாவளவன் மட்டும் வைப்பது என்பது ஏன் மற்றவர்களுக்கு, மற்ற கட்சி தலைவர்களுக்கு குத்தலாக இருக்கிறது? ஏனென்றால் அவர் மிகவும் பாடுபட்டு வந்திருக்கிறார். அடிமட்டத்திலிருந்து தன்னுடைய கட்சியை வளர்த்தெடுத்திருக்கிறார். ஒரு அதிகாரத்தில் வர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள் இப்பொழுது மக்கள் பிரதிநிதிகளாக ஆகியிருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவர்கள் தான், நல்ல சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அப்படி அல்ல. அவர் கட்சியில வன்னியர்கள் இருக்காங்க, அவர் கட்சியில சிறுபான்மையினர் இருக்காங்க, இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, பல சாதியினரும் கட்சியில் இருக்காங்க. எல்லோருக்குமான ஒரு கட்சியா தான் அவர் கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஏன் தூய்மை பணியாளர்கள் பற்றி அவர் பேசவில்லை அப்படின்னு தொடர்ந்து கேள்விகள் எழுப்புறாங்க. அவர் அதுக்கான பெரிய ஒரு பேச்சை கொடுத்திருக்கிறாரு. எந்த அளவுக்கு தன்னோட தொலைபேசியில் அவர் தொடர்பு கொண்டு பேசிட்டு இருந்தாரு, கண்காணிச்சிட்டு இருந்தாரு, நேரில் போய் பேசினாரு, இதெல்லாம் அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு. அதே மாதிரி இது தொடர்பாக அரசிடம் பேசினாரு, முதலமைச்சர் பேசினாரு. அவர் அதற்கான முயற்சியை எடுத்து தான் இருந்திருக்கிறார். ஆனால் அங்கு தூய்மை பணியாளர்களில் 95% பேர் கிட்டத்தட்ட அவர்கள் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்காக திருமா ஏன் குரல் கொடுக்கவில்லை? அவர்களுக்காக ஏன் போராடவில்லை? அரசு அவர்களை கவனிக்கவில்லையே? அவர்களை நள்ளிரவில் கைது செய்து அப்புறப்படுத்தியதே? திருமா ஏன் இதை பார்த்து கொண்டிருந்தார்? அமைதியாக இருக்கிறாரே, பல்வேறு விஷயங்களை சமரசம் செய்து கொள்கிறாரே, இதெல்லாம் விமர்சனங்கள் வைக்கப்படுது. சமரசம் யார் செய்து கொள்ளவில்லை? அதிமுக செய்து கொள்ளவில்லையா? பாஜக செய்து கொள்ளவில்லையா? இவங்க எல்லாமே செஞ்சுட்டு தானே வந்திருக்காங்க. வேங்கு முக்கியமாக திருமாவளவனுக்கு எதிராக வைக்கப்படுகின்ற மிக முக்கியமான குற்றச்சாட்டு. ஏனென்றால் அங்கு நடந்தது எல்லோருக்குமே தெரியும். அந்த சர்ச்சையில் சிக்கியவர்கள் யார் யார் அது போன்ற ஒரு அவலத்தை செய்தார்கள், பட்டியலின மக்களே செய்து விட்டார்களா? இப்படி எல்லாம் வரும்போது திருமாவுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு மிகப்பெரிய கேள்விகளை மற்ற கட்சிகள்லாம் வச்சாங்க. திருமா சொன்னாரு,
தூய்மை பணியாளர்கள் விஷயத்தில் திமுக கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்த வேண்டும், திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும், திருமாவளவன் வெளியே வரணும், இதுக்காக நெருக்கடி தரப்படுது. நல்லாவே கெஞ்சி கெஞ்சியும் கேட்கறாங்க, கடுமையான விமர்சனங்களும் பண்றாங்க. திருமாவளவன் மக்கள் பட்டியலின மக்களுக்காக போராடுறாரு, இந்த விஷயத்துல அமைதியா இருந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எப்படியாவது கோச்சிட்டு வெளியே வந்துட மாட்டாரா அப்படின்னு உசுப்பேத்தி விடுறாங்க. அவரும் கடந்த ஆண்டுல பல சர்ச்சைகளை உருவாக்கினார், தொடர்ந்து தலைப்பு செய்திகள் இருந்தார், நமக்கு நல்லாவே தெரியும். ஆட்சியில் பங்கு வேண்டும், என்ன திருமாவளவன் ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்கிறாரா அப்படின்னு கேட்டபோது எங்க கொள்கையே அதுதாங்க, ஆனா நாங்கள் கூட்டணி நிர்பந்தங்களுக்காக அதை வெளியே சொல்லாம இருக்கிறோம், இப்ப கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி அதிக இடங்களை வேண்டும், அதிக இடங்களை கேட்டு பெற வேண்டும், அடுத்த தேர்தலில் இந்த 6, 8 எல்லாம் பத்தாதுங்க, 25 வேணும் அப்படின்னு நம்ம கட்சிக்காரங்க கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா 25 இடங்கள்னா திமுக கொடுக்குமானா சான்ஸே கிடையாது. இந்த 6 இடங்களே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, வேணா 1, 2 அதிகமாகலாம். ஏன்னா கூட்டணி ஒன்றும் பெருசா இருக்கு, இன்னும் கூட சில கட்சிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே இருக்கின்ற கட்சிகளுக்கு கொடுத்த இடங்களை கொடுத்து எம்எல்ஏக்கள் ஆக்கினாலே போதும் அப்படின்னு தான் ஸ்டாலின் நினைப்பாரு. அதையும் வச்சு திருமாவளவனை நெருக்கடி தர்றாங்க. திருமாவளவனே தனக்கு நெருக்கடி கொண்டு வந்துட்டாரு கடந்த ஆண்டு பொறுத்த வரைக்கும். விஜய் பக்கம் போவாரோ, விஜய் சொல்றாரு கூட்டணி ஆட்சிக்கு தயார், எல்லோரும் வரலாம், நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுப்போம், இதெல்லாம் சொல்லும்போது திருமாவளவன் போயிடுவாரு. அதுக்குதான் ஆதவர்ஜனா இங்க போக விட்டுருக்காரு. ஆதவர்ஜனா ஒரு பாலமா செயல்படுறாரு. இப்படி எல்லாம் தொடர்ந்து சொல்லாடல்கள் நெரேட்டிவ்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அப்போனா திருமாவளவன் அதை நோக்கி தான் போறாரா? முதல்ல விஜய் ஒரு கூட்டணி அமைக்கட்டும், தேர்தல் வரட்டும், சுற்றுப்பயணம் போகட்டும், அவருக்கு என்ன செல்வாக்கு இருக்குன்னு பார்ப்போம். அவருக்கு இருக்கிற செல்வாக்கை வச்சு எல்லா கட்சிகளும், நிறைய கட்சிகள் போனா திருமாவளவனும் போக வாய்ப்பு இருக்கு. அது ஜெயிக்குமா? ஒருவேளை ஜெயிக்கல அப்படின்னா திருமாவளவன் கடந்த கிட்டத்தட்ட 7, 8 ஆண்டுகளாக கட்டி காத்து கொண்டு வருகின்ற, கட்டமைத்து கொண்டு வருகிற அரசியலோட பொருள் என்னவாகி மாறிடும் ஒருவேளை தோத்து போச்சு அப்படின்னா. ஆகையில ரொம்ப நுணுக்கமா தேர்தல் சமயத்துல தன்னுடைய முடிவுகளை மிகவும் தீட்சணியமாக தன்னுடைய சகாக்களோடு சேர்த்து தான் அவர் எடுக்கிறார். அந்த மாதிரி சமயத்துல இந்த தூய்மை பணியாளர்கள் விவகாரமும் வேங்கவேலும் ஒரு துரத்திட்டே இருக்கு. தூய்மை பணியாளர்களுக்கு இந்த நிரந்தர பணியெல்லாம் கொடுக்க கூடாதுங்க, நேரடியா சொல்றோம். நாங்கள் அம்பேத்கர் பெரியார்களுக்கு நாங்கள் விலகுவது போல் தெரியலாம், ஆனால் அவர்களுக்கு நிரந்தர பணி கொடுத்து விட்டால் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகள் வருவார்கள், அந்த பணியை செய்பவர்கள் பட்டியலின மக்கள் மட்டும்தான் என்ற அடையாளம் உருவாகிவிடும். உலக நாடுகளில் பல்வேறு இடங்களில் நவீன கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றன, குப்பை அள்ளுவதற்கும் அசுத்தம் அள்ளுவதற்கும் பல்வேறு புதிய நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அதை செய்தால் என்ன? மனிதனுக்கு இந்த ஒரு சிரமத்தை கொடுத்து கொள்ள வேண்டுமா? மனிதனுக்கு அநீதி இழைக்க வேண்டுமா அப்படின்னு தொடர்ந்து கேட்கிறாரு. பட்டியலின மக்கள் தான் செஞ்சுட்டு வர்றாங்க. அப்போனா ஒரு மாறுபட்ட சிந்தனையை வைக்கிறார். இந்த மாதிரி வச்சது என்பது அதிமுகவுக்கோ இல்ல பாஜகவுக்கு மட்டுமல்ல, திமுகவுக்கும் சேர்த்துதான். திமுகவுக்கே ஒரு அதிர்ச்சி அவர் கொடுத்துட்டாரு. திமுகவுக்கு ஒரு நெருடலா தான் விடுதலை சிறுத்தைகள் இருக்கு. திருமாவளவன் இருக்காரு, நெருடலா இருக்கிறாருன்னா தொடர்ந்து முரண்டு பிடிக்கிறார் அர்த்தம் இல்லை, நட்பாத்தான் இருக்கிறாரு. ஆனா அதுலயும் ஒரு முரண்பாட்டை வைக்கிறார். தன்னுடைய தனித்துவம் என்ன, கட்சியோட தனித்துவம் என்ன, தன்னுடைய கட்சியுடைய நலன் என்ன, யாருக்காக அவர் போராடுறாரோ அந்த மக்களுடைய நலன் என்ன, அதை முன்வைத்துதான் திமுகவோட ஒரு பயணம் போறாரு. திமுகவுக்கு திருமாவளவன் அவசியம் தேவை. பாமக இல்லாத சமயத்துல பாமக வந்தால் மட்டும் கணிசமான ஓட்டுகளை பெற்றுவிட முடியுமாங்கிறது மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு. ஏன்னா திருமாவளவன் இருந்தால் கணிசமான ஓட்டுகளை, அதிக இடங்களை கொடுக்காமலேயே ஸ்டாலின் பெற்றுவிட முடியும். அந்த அளவுக்கான ஒரு சக்தி அந்த கட்சிக்கு இருக்கு. ரொம்ப பெரிய ஒரு கேட்டலிஸ்டா அந்த கட்சி இருக்கு. அந்த கட்சியோட தொண்டர்கள் இருக்காங்க. திருமாவளவனுக்கே உதவுறது திமுக தான் அப்படின்னு சொன்னாலும் கூட மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வளர்ந்திருக்கின்ற திருமாவளவன் மூலம் தமிழ்நாடு முழுக்க திமுகவுக்கு சாதகமான வாக்குகள் கிடைப்பதற்கு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறார். ஆனா இந்த சமயத்துல தூய்மை பணியாளர்களுக்கு அரசு சொல்லுது, உங்களுக்கு காலை உணவு கொடுப்போம், மருத்துவ வசதி கொடுப்போம், வீடு கொடுப்போம், இதெல்லாம் சொல்றது அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுப்பது, திருப்தியை கொடுப்பது. நல்லா இருங்க, உங்களுக்கு வேணுங்கிற வசதி கொடுத்தலாம் அப்படின்னா அந்த வேலைக்கு யார் வரப்போறாங்க? அந்த வேலைக்கு மாற்று சாதியினர், பட்டியலின மக்கள் அல்லாதவர்கள் வரப்போறாங்களா? அப்படி அவர்கள் வருகிற பட்சத்தில் அவர்களுடைய பணி அதுக்கு ஏதுவாக இருக்குமா? இதெல்லாமே திருமாவளவன் போடுகின்ற கணக்கு. அந்த கணக்கின் படிதான் அவர் அந்த விஷயத்தை முன்வைக்கிறார். இந்த விஷயத்தை வைத்துக் கொண்டு அவரை காண செய்ய முடியாது, அவரை நெருக்கடியில் தள்ள முடியாது. அதே மாதிரி இன்னும் பல அம்சங்கள், வேங்கவேல் முக்கியமாக இன்னும் பல அம்சங்கள் எங்கெங்கெல்லாம் பட்டியலின மக்களுக்கு அநீதி நடக்குதோ அப்பெல்லாம் திருமாவளவன் ஏன் குரல் கொடுக்கவில்லை? அப்படிதான் எல்லா கட்சிகளும் கேள்விக்கு உட்படுத்துறாங்க. ஏன்னா அவரு
எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறார், எம்பியாக இருக்கிறார், திமுக கூட்டணியில் இருக்கிறார். மற்ற பட்டியலின சமூகத்தை சேர்ந்த மக்களும் தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். பட்டியலினத்தை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்கின்ற கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியன் அவங்களும் இருக்காங்க. அவங்களே குரல் கொடுக்கல அப்படின்னு யாரு கேட்கறது? அவர்களும் குரல் கொடுக்கிறார்கள். கவின் விஷயத்துல, கவின் கொலை விஷயத்துல கிருஷ்ணசாமி குரல் கொடுக்கிறாரு. இது விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. யார் யார் பாதிக்கப்படுகிறார்களோ பாதிக்கப்படும் போது அவர்களை சார்ந்த தலைவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். ஆனால் அவர்களை பட்டியலின சமூக மக்களின் தலைவர்களாக மட்டுமே பார்ப்பது என்பது பெரிய கட்சிகளுடைய ஒரு நுணுக்கமாக இருக்கிறது, ஒரு உத்தியாக இருக்கிறது, ஒரு சதியாக இருக்கிறது. அந்த சதியில் தங்களை சிக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. மற்ற கட்சிகளுக்கு கொடுத்த எச்சரிக்கை மட்டுமல்ல, திமுகவுக்கும் கொடுத்த எச்சரிக்கை தான். நன்றி, வணக்கம்.